ஹலோ வியூவர்ஸ், சிறுகதைக்கு ஆசை சீரியலோட நாளைக்கு எபிசோட கற்பனை கதையை சொல்ல போறேன், கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ரோகிணியோட அம்மா ரோகிணிக்கு போன் பண்ணி இத போல கிறிஸ்டோட ஸ்கூல்ல பேரண்ட் டீச்சர் மீட்டிங் இருக்கா, இதுல அவனோட அம்மா அப்பா இவங்க 2 பேர் தான் வந்து ரிப்போர்ட் கார்டு வாங்கணும்னு சொல்றாங்க. அதனால நீ வந்து நாளைக்கு கிறிஸ்டோட ஸ்கூலுக்கு வான்னு சொல்றாங்க. இதை கேட்ட ரோகிணி, அதெல்லாம் என்னால வர முடியாது, அவன் கிளாஸ் டீச்சர் கிட்ட சொல்லு இவங்க அம்மா வேலை விஷயமா வெளியூர் போயிட்டாங்கன்னு சொல்லிடுன்னு சொல்றாங்க. இதை கேட்ட ரோகிணியோட அம்மா, இங்க பாரு கல்யாணி, உன்னோட விஷயத்துலதான் நீ போய் சொல்லிட்டு இவ்வளவு நாள் எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்க. அது போல கிறிஸ்டோட விஷயத்துல நீ போய் சொல்ல ஆரம்பிச்சிடனா அப்புறம் நம்ம அம்மா ஏன் ஸ்கூலுக்கு வர மாட்டாங்க, வீட்டுல இருந்துகிட்டே வெளியூர் போயிருக்காங்கன்னு பொய் சொல்றாங்க. அப்புறம் இவனும் அம்மாவே இப்படி பண்றாங்க, நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்ட்டு பொய் சொல்ல கத்துப்பான். அதனால நீ காரணம் எல்லாம் சொல்லாத, நாளைக்கு ஸ்கூலுக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. மறுநாள் காலையில முத்து மீனாக்கு டிரைவிங் கத்து கொடுத்துட்டு வீட்டுக்கு வராரு. அப்ப அண்ணாமலை நான் ஸ்கூல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்றாரு. இதை கேட்ட ரோகிணிக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. நம்ம ஸ்கூல்ல பேரண்ட் மீட்டிங்க்கு போலான்னு பார்த்தா மாமாவும் ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்றாரு. அப்படின்னு நினைச்சு, என்ன மாமா எப்பவுமே புதன்கிழமை தானே ஸ்கூலுக்கு போவீங்க, இன்னைக்கு என்ன திடீர்னு ஸ்கூலுக்கு போறீங்கன்னு ரோகிணி கேக்குறாங்க. அதுக்கு அண்ணாமலை சொல்றாரு, இன்னைக்கு பேரண்ட் டீச்சர் மீட்டிங் இருக்குமா, அதனால இன்னைக்கு ஒரு நாள் வர சொல்லிருக்காங்க, வேலை எல்லாம் பெருசா ஒண்ணு இருக்காதுன்னு சொல்றாரு. இதை கேட்டது ரோகிணிக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. எப்படியாவது மாமாவை ஸ்கூலுக்கு அனுப்ப கூடாதுன்னு நினைச்சு, இன்னைக்கு ஷோரூம்ல வேலை செய்யற எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கணும், இப்போ நீங்க தானே ஓனர், அதனால உங்க கையால கொடுத்தா நல்லா இருக்கும்னு இன்னைக்கு உங்களை ஷோரூம் கூட்டிட்டு போலான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட முத்து, இந்த பார்லர் அம்மா இவ்வளவு நல்லவ கிடையாது, இதுல வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு நினைச்சு, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல பார்லரமா, சின்ன சின்ன கடையெல்லாம் வச்சிருக்கவங்க சம்பளத்தை அக்கௌண்ட்ல போடுறாங்க, நீங்க தான் பெரிய பிசினஸ் பண்றீங்களே, சம்பளத்தை கையில கொடுத்தா எப்படி, அப்புறம் இன்கம் டாக்ஸ் எல்லாம் வந்துரும், அதனால நீங்க என்ன பண்றீங்க, இந்த மாசத்துல இருந்து அக்கௌண்ட்ல போட்டு விட்டுருங்கன்னு சொல்றாரு. இதை கேட்ட அண்ணாமலையும், முத்து சொல்றது சரிதாமா, அப்படியே பண்ணிடுங்கன்னு சொல்றாரு. ரோகிணிக்கு செம ஆத்திரம் வருது. நம்ம ஒண்ணு நினைச்சு சொன்னா இந்த முத்து நம்ம விஷயத்துல எப்பயுமே தலையிடே இருக்கான், முதல்ல இவன் இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைக்கிறாங்க. மீனா முத்து கிட்ட சொல்றாங்க, ஏங்க மாமா பேரண்ட் டீச்சர் மீட்டிங் ஸ்கூலுக்கு போறாங்க, அப்ப கண்டிப்பா கிறிஷ் அங்க வருவான், அதனால நம்மள மாமா கூட ஸ்கூலுக்கு போனா கிறிஷ பாத்துட்டு வரலாம்னு சொல்றாங்க. அதுக்கு முத்து சொல்றாரு, அதுல என்ன இருக்கு, போய் பாத்துட்டு வந்துட்டா போச்சுன்னு சொல்லிட்டு, அப்பா நாங்களும் இன்னைக்கு உங்க கூட ஸ்கூலுக்கு வரோம்னு அப்படியே உங்களையும் விட்டுட்டு கிறிஷியும் ஒரு பாத்துட்டு வந்துடுறோம்னு சொல்றாங்க. ரோகிணிக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, இது என்னடா வம்பா போச்சு. சரி நம்ம இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக முடியாது, அதனால அம்மாக்கு போன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லி இன்னைக்கு அவங்களையும் ஸ்கூலுக்கு போக விடாம பண்ணணும்ட்டு ரோகிணி அவங்க அம்மாக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்ட ரோகிணியோட அம்மா, அதெல்லாம் எனக்கு தெரியாது கல்யாணி, நீ எப்படின்னா நீ ஸ்கூலுக்கு வந்தே ஆகணும், நீ ஸ்கூலுக்கு வருவன்னு கிறிஸ்கிட்ட நான் சொல்லி வச்சுட்டேன், அவன் உன்னை பார்க்க போறான்னு சந்தோஷமா கிளம்பிட்டு இருக்கான், நீ வரலன்னா அதுவே அவனுக்கு பெரிய ஏமாற்றம் போயிடும்னு சொல்றாங்க. உடனே ரோகிணி மனோஜ் கிட்ட போயிட்டு, மனோஜ் இந்த முத்துவும் மீனாவும் திரும்பி அந்த கிறிஸ்டோட புராணத்தை எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க, இவங்க திரும்பவும் போயிட்டு அவனை தத்தெடுக்க போறேன் அப்படின்னு அவனை கூட்டிட்டு இங்க வந்துட்டா என்ன பண்றது, ஏற்கனவே இந்த வீட்டுல இடம் இல்ல, இதுல அவங்க எல்லாம் எதுக்கு, அதெல்லாம் நீ 2 பேரையும் கிறிஸ்ட எப்படின்னா பார்க்க விடாம பண்ணுன்னு மனோஜை ஏத்தி விடுறாங்க. இதை கேட்ட மனோஜ் வெளியே போயிட்டு, டேய் என்னடா சும்மா கிறிஸ்டியனு, அதான் அவங்க அந்த பையனை தத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல, சும்மா போய் அவனை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. முத்துவுக்கு சந்தேகம் வந்துடுச்சு, என்ன இன்னைக்கு பார்லர் அம்மாவும் ஓடுகாலி நம்மள ஸ்கூலுக்கு போக விடாம செய்யறாங்க, இல்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, டேய் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நாங்க அவனை தத்தெல்லாம் எடுக்கல, சும்மா பார்க்க தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை முத்து மீனா 3 பேரும் ஸ்கூலுக்கு போறாங்க. மீனாவும் முத்துவும் கிறிஸ்டோட ரூமுக்கு போயிட்டு பாக்குறாங்க. ஆனா அங்க கிறிஸ்டோட பாட்டி மட்டும் தான் வந்திருக்காங்க, அவங்க அம்மா வரவே இல்ல. மீனாவை பார்த்த கிறிஷ், மீனா ஆண்டி நீங்களும் வந்துட்டீங்களா, இன்னைக்கு எங்க அம்மாவை ஸ்கூலுக்கு வராங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட மீனாவும் முத்துவும், எப்படின்னா இன்னைக்கு அவங்க அம்மாவை பார்த்து நம்ம பேசி ஆகணும் அப்படின்னு அங்கவே வெயிட் பண்றாங்க. ரொம்ப நேரம் ஆகியும் கிறிஷோட அம்மா வரவே இல்ல. அப்ப மீனா போயிட்டு கிறிஷோட பாட்டி கிட்ட கேக்குறாங்க, என்னங்க இவ்வளவு நேரம் ஆயிட்டும் கிறிஷோட அம்மா வரவே இல்ல, எப்ப வருவாங்கன்னு கேக்குறாங்க. அது கிறிஷோட பாட்டி சொல்றாங்க, அவங்க அம்மாக்கு ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்கான், அதனால வரலன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்றாங்க. இவங்க போய் சொல்றாங்கன்னு தெரிஞ்ச முத்துவும் மீனாவும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அப்ப மீனா முத்து கிட்ட சொல்றாங்க, ஏங்க நம்ம இன்னைக்கு இங்க காலையில வரேன்னு சொல்லும் போதே உங்க அண்ணன் நம்மள இங்க போக விடாம தடுத்தாரு, அதே மாதிரி கிறிஷ் அவங்க பாட்டியும் நம்ம வீட்டுக்கு ஒரு நாள் வந்தாங்க, அதுக்கு அப்புறம் தான் இவங்க நம்ம 2 பேருக்கிட்டயும் ஒழுங்கா பேசுறதே இல்ல. எனக்கு என்ன தோணுதுன்னா ஒருவேளை கிறிஷ் உங்க அண்ணனோட குழந்தையா இருக்குமோன்னு கேக்குறாங்க. இதை கேட்ட முத்துக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. என்ன மீனா சொல்ற, கிறிஷ் அந்த ஊடுகாலியோட குழந்தைனா அப்ப அவங்க அம்மா யாருன்னு கேக்குறாரு. அதுக்கு மீனா சொல்றாங்க, ஏன் அது அந்த ஜீவாவா இருக்க கூடாதுன்னு